ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கினோடனே பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். அதேமாரி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ மல்லி புதினா ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும், இல்லாட்டி சரியாக வதங்கி வராது. எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காவுமே ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு கடைசியில் உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு ஊற்றி அரைக்கணுன்னா சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. இப்போ இன்னொரு அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கூடவே கடுகு உளுந்து கருவேப்பிலை தேவையான ஒரு வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த சட்னியை ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியுமே மிக்சி கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்குலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி அந்த மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.